Hello everyone, இப்போ நம்ம exercise 3.4ல second sum பார்க்கலாமா? second sum என்ன சொல்லிருக்காங்க? Find the excluded values if any of the following expression சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம first excluded value அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். excluded valueனா இப்போ நம்ம ஒரு one term இருக்கு 1/x ன்னு இருக்கு. இப்போ நம்ம இங்க வந்து x ஓட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிருக்காங்க. அப்பனா 1/x ஓட வேல்யூ என்ன 0ன்னு சொல்லிருக்காங்களா? அந்த 0 1/0ன்னு வந்துச்சுன்னா இந்த term வந்து undefined, நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த டேர்ம் வந்து நம்ம அன்டிஃபைன்னு சொல்லுவோமா? இது அன்டிஃபைன் ஆகிறதுக்கு காரணமான வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லுவோம். நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y/y² - 25. இப்போ நம்ம இந்த இதை வந்து y/y² - 5² எடுத்துக்கலாமா? 25 5 5 25. அப்போ 5² எடுத்துக்கலாமா? இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? a² - b² ஃபார்ம்ல இருக்கா? அப்ப a + b a - b இப்படி எடுத்துக்கலாமா? அப்ப இத y + 5 y - 5 எடுத்துக்கலாமா? இந்த டேர்ம் வந்து is undefined. எப்ப அன்டிஃபைன் ஆகும்? நம்ம அன்டிஃபைன்னா என்னன்னு சொன்னோம்? கீழே உள்ள டேர்ம் 0 ஆகணும்னு சொன்னோம். அப்ப இந்த கீழே உள்ள டேர்ம் 0 ஆகும் அப்படின்னா நம்ம y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? undefined y + 5 y - 5 = 0 இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து நமக்கு அன்டிஃபைன் ஆயிடும். அதாவது கீழே உள்ள டேர்ம் நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு அன்டிஃபைன் ஆயிடும். அப்போ y ஓட வேல்யூ என்ன? y + 5 = 0 y - 5 = 0. அப்ப இது நமக்கு கீழே 0 ஆகிறதுக்கு காரணமா இருக்கிற வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்பனா the excluded value என்ன நமக்கு? the excluded values are இது என்னது? y = -5 y = 5. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது பிளஸ் மைனஸ் ஆகும். அப்ப -5 and 5 இதுதான் நம்மளோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அதாவது கீழே உள்ள டேர்ம் -5 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க வந்து நீங்க -5 + 5 போட்டீங்கன்னா 0 ஆயிடும். 0வால மல்டிப்ளை பண்ணா நமக்கு கீழே உள்ள டேர்மே 0 ஆயிடும். கீழே உள்ள டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து அன்டிஃபைன்னு சொல்லியிருக்கோமா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? நமக்கு மேல உள்ள டேர்ம் தேவையில்ல, கீழே உள்ள டேர்ம் மட்டும் நம்ம பார்க்கலாம். கீழே உள்ள டேர்ம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 6. இப்போ வந்து இங்க +6 வந்திருக்கு. அதே இது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு -5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுமே மைனஸா இருக்க போதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம எத்தனையால பெருக்கலாம்? 3 2s are 6. 3 into ஆட் பண்ணா நமக்கு -5 கிடைக்குமா? அப்ப இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? t / கீழே உள்ள டேர்ம் t - 3 t - 2ன்னு எழுதிக்கலாமா? இந்த டேர்ம் வந்து எப்ப அன்டிஃபைன்ட் ஆகும்? அதாவது t / t - 3 t - 2 is undefined. undefinedனா என்ன? கீழே உள்ள டேர்ம் எப்ப 0 ஆகும்? கீழே உள்ள டேர்ம் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும், அன்டிஃபைன்ட் ஆயிடும். t - 3 இப்ப t ஓட வேல்யூ நமக்கு என்ன? t - 3 = 0 t - 2 = 0. அப்ப t ஓட வேல்யூ 3 t ஓட வேல்யூ 2. இப்ப நம்ம இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு இந்த 3ன்னு வர 3யும் 2 தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. 3 2 நம்ம போட்டோம்னா இந்த கீழே உள்ள டேர்மே நமக்கு 0 ஆயிடும். அப்ப the excluded value or the excluded values are 3 and 2. இப்ப நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? தேர்ட் சப்டிவிஷன்ல நமக்கு மேலையும் இது வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல அப்படியே வச்சுக்கிட்டு கீழே மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட்ல நம்ம மேலையும் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ரெண்டுக்குமே காமனா இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டு மற்றதை வந்து நம்ம வச்சும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூ படி பார்ப்போம். இந்த டேர்ம்ல பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் 0 கீழே உள்ள டேர்மை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். இந்த டேர்ம் எப்ப நமக்கு அன்டிஃபைன்ட் ஆகும்? அதாவது கீழே உள்ள டேர்ம் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அப்பனா x² + 6x + 8 divided by x - 1 x + 2 is undefined. எப்ப அன்டிஃபைன்ட் ஆகும்? இந்த கீழே உள்ள டேர்ம் வந்து -1 x + 2 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து அன்டிஃபைன்ட் ஆகும். அப்பனா x - 1 = 0 x + 2 = 0. x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? நமக்கு பிளஸ் மைனஸா இருக்குது, இங்கே பிளஸ் ஆயிடும், இங்க இருக்கிறது மைனஸ் ஆயிடும். அப்ப நம்மளோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன? the excluded values are 1 and -2. இதே நம்ம இன்னொரு டேர்மா பண்ணலாம்னு சொன்னேன்னா இன்னொரு டேர்ம் எப்படி பண்ணலாம்?
இப்போ வந்து மேல உள்ள டேர்மே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இப்போ நம்ம 8ஐயும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நம்ம 6 வரும். அப்போ 4 2s are 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 6 வருமா? அப்போ மேல உள்ள டேர்மை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது another சொல்யூஷன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? மேல உள்ள டேர்மை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்? x plus 4 x plus 2 divided by x minus 1 x plus 2. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுலயுமே x plus 2 காமனா இருக்கு. நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப x plus 4 divided by x minus 1 ன்னு இருக்கா? இப்போ இந்த டேர்முக்கு நம்ம வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதுதான். எப்படி? இப்போ இந்த டேர்ம்ல x plus 4 divided by x minus 1 இந்த டேர்ம் நமக்கு எப்ப அன்டிஃபைன்ட் ஆகும்? கீழே உள்ள டேர்ம் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கணும். கீழே உள்ள டேர்ம் x minus 1 வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப நமக்கு x ஓட மதிப்பு என்ன கிடைக்கும்? x minus 1 is equal to 0, x is equal to 1. x ஓட மதிப்பு நமக்கு 1 கிடைக்கும். அப்ப இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன? The excluded value is 1. இப்போ கீழே உள்ள டேர்ம் பாத்தீங்கன்னா நமக்கு 1 இருந்துச்சுன்னா 1 minus 1 0 ஆயிரும். இதே மேல ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x ஓட வேல்யூ இப்ப நமக்கு 1 ன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 plus 1 2 minus 2 0 ஆயிருமா கீழே உள்ள டேர்ம். சோ ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எழுதிக்கோங்க. ஹலோ எவ்ரிவான், இப்போ நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 3 மைனஸ் 27 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நம்ம மேலே உள்ள டேர்மை எதுவும் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். கீழே உள்ள டேர்மை மட்டும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்லா 3 டேர்ம்லேயுமே வந்து நமக்கு எக்ஸு காமனாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸை மட்டும் காமனாக எடுத்துக்கலாமா? 27 அப்படியே இருக்கட்டும். எக்ஸை மட்டும் இங்கே காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு கிடைக்குமா? இப்போ இந்த டேர்மை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். -6 ஃபேக்டரைஸ் பண்ணோம்டா நமக்கு ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும். இங்கே மைனஸ் இருக்குன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. 3 2s are 6, 3ல் 2 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 1. அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் 3 மைனஸ் 27 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 நம்ம எழுதிக்கலாமா? x minus 2 எழுதிக்கலாமா? இந்த டேர்ம் எப்போ இஸ் அன்டிஃபைன்டு. எப்போ அன்டிஃபைன்ட் ஆகும் நமக்கு? இந்த டேர்ம் இஸ் அன்டிஃபைன்டு வென் எப்போ இஸ் அன்டிஃபைன்ட் வென் எப்போ நம்ம x இன்ட்டு கீழே உள்ள டேர்ம் நம்ம வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அப்போ இந்த டேர்ம் நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். அப்போ நம்மளோட எக்ஸ்க்ளூட வேல்யூ என்ன? இப்போ x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 x minus 2 is equal to 0வா? இப்போ நமக்கு இது 3 வேல்யூ கிடைக்குமா? x is equal to 0 உண்டும், x plus 3 is equal to 0, x minus 2 is equal to 0. x ஓட வேல்யூ நமக்கு 3 கிடைக்கும். x is equal to இங்கே minus 3 கிடைக்கும், இங்கே equal to இந்த சைடு வரும்போது 2 கிடைக்கும். அப்போ நம்மளோட excluded வேல்யூ என்ன? The excluded values are 0, -3, 2. இந்த 3 வேல்யூ கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.